நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தளபதி பேசுறதை கேட்டுப்பீங்க, இவர் யாரை பத்தி இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் தெரிஞ்சுக்கும். தெரியலன்னா சின்ன குழந்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்க கரெக்டாக சொல்லுவாங்க. தளபதி திமுக எதிர்த்து அரசியல் பண்ணால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திமுக எதிர்த்தா கட்சி அமைச்சிருக்காரு. அவர் திமுக தான் எதிர்த்து உறுதியாக இருக்கார், ஒரு நிலைப்பாட்டோட இருக்கார். ஆனால் எதுக்கு கட்சி அமைச்சோம், யார் எதிர்த்து கட்சி அமைச்சோன்றதை மறந்துட்டு 2 வருஷம் கட்சியை விமர்சிச்சு ஆரம்பிச்சிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதான் நாய் டம்ளர் குரூப்ஸ், சாக்கடை துறைமுகன். ஏன்னா அந்த சாக்கடை துறைமுகன் பார்த்தீங்கன்னா எனி டைம் தளபதி விஜய் எங்கே மாநாடு போட்டாலும் மீட்டிங் போட்டாலும் அடுத்த நிமிஷம் வீடியோ போட்டு கத்த ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவனுக்கு வருமானம் வேணும், இதை விட்டா வேற பொழப்பே இல்லை. அதனால தளபதி என்ன பேசினாலும் சரி, தளபதியை பற்றி ஒரு பாசிட்டிவாக பேச மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பார்க்கும்போது தான் அந்த சாக்கடை துறைமுகனுக்கு வேலை. 24 மணி நேரம் விஜய் 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 நினச்சிக்கிட்டே தான் வீடியோ போட்டுதான் அவனுக்கு பொழப்பே. தளபதியை பற்றி எத்தனை பேர் அவதூறுப்படுத்தினாலும் அவரோட மவுசை குறைக்க முடியாது. உண்மையில தளபதி தான் நெக்ஸ்ட் சிஎம், தமிழகத்துக்கு வந்து ஆட்சி